வாழ்க்கையில எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த கருமத்தெல்லாம் பார்க்க வச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன். யூடியூப் சேனல் நடத்தி திமுகவோட மாநாட்டை பத்தி பேசுறதுக்கு கூட்டு ரோட்ல போற வர்றவனை வேண்டாம் விட்டுருங்க. அப்படிதான் கோபம் வருது. இதெல்லாம் உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ரேம்ப் ஆக வராங்களா, அப்படியே துண்ட சுத்துறாங்க, உங்கள் விஜய் வரவா, அப்படியே அட்டை காப்பி. அவனுங்க டிவிக்கே பசங்க சுத்துறானுங்கன்னா அவனுங்க வயசு பசங்க, உடம்புல எனர்ஜி இருக்கு, எடுத்து சுத்திக்கிட்டு திரிறாங்க. இங்க இருக்கிற உடன்பிறப்பு கொத்தடிமையில எல்லாம் 200 ரூபாய் வாங்கி குடிச்சு கிடிச்சு குடலு புண்ணா போய் கிடக்குறீங்க. சுத்துறேன்னு அங்கேயே சுருட்டிட்டு உந்துராதீங்கடா சாமிங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு. இதே டிவிகே கூட்டத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு விபத்துன்னு வச்சுங்களேன், நம்ம RS பாரதி ஊடகங்கள் எல்லாம் மொத்தமா அங்க போய் சேர்ந்துருப்பானுங்க. ஐயோ விஜய் கூட்டத்துல உயிர் போயிடுச்சே, ஐயோ விஜய் கூட்டத்துல உயிர் போயிடுச்சேன்னு அவங்க ஐயப்ப அக்கா தங்கச்சி செத்த மாதிரியே ஒப்பாரி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த திருச்சி கூட்டத்துக்காக வர்றதுக்காக தஞ்சாவூர்ல இருந்து சுத்தி எல்லா மாவட்டத்துல இருந்துமே ஆள் பிடிச்சாங்க. 500 ரூபாய் தலைக்கு பிரியாணி, சாப்பாடு, தண்ணி பாட்டில், 500 ரூபாய் பணம், கோட்ரு எல்லாமே. அதாவது கோட்டர்னு கூட சொல்லக்கூடாது, திராவிட பானம், திராவிட மாடல் பானத்தின் குட்டி குடுவை அப்படின்னு வேணா அதுக்கு நம்ம வச்சுக்கலாம். இவ்வளவும் கொடுத்து ஆளை சேர்த்துட்டு இந்த டிக்கெட் எல்லாம் அந்த குட்டி குடுவையை போகும்போதே ஊத்திருச்சு போல இருக்கு. 10வது வரைக்கும் அதுவும் எங்கேயோ அப்பா கடையில இலவசமா வாங்கி குடிச்சதோ இல்ல பாக்ஸிங் போட்டு வாங்கி குடிச்சதோ தெரியல. குச்சிட்டு போச்சா என்ன கருமன்னு தெரியல. தஞ்சாவூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு டாடா ஏச தவுக்களை மாதிரி பிரட்டி தலைகளா போட்டு விட்டாங்க. 12 பேருக்கு சக்கடி. எந்த வீடியோவும் இதை பெருசா காட்டவே இல்லை. ஏதோ ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க. சரிப்போ அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குளறுபடிகள். பிரியாணி புளிசோறு மாதிரி இருந்தது போல இருக்கு. நம்ம உடன்பிறப்புகள் பாக்ஸிங் போட்டாலும் பதமா லெக் பீஸோட பிரியாணி கேட்பாங்க. நல்லா இல்ல போல இருக்கு. அங்கங்க குப்பையில தான் கிடந்தது. தின்னதை விட குப்பைக்கு போனதுதான் அதிகம். சரி, இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்டமா நடத்துறாங்களே, அப்புறம் என்ன? அப்புறம் நேரு அரசாங்க வேலையை வித்து சம்பாரிச்ச காசு, டெண்டர் விடுறேன்னு ஏழை தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், துப்புரவு தூய்மை பணியாளர்கள் வயிற்றெல்லாம் அடிச்சு சம்பாரிச்ச காசு, அதெல்லாம் இப்படி லெக் பீஸா வந்து குப்பையில கிடக்குறதுங்கிறத பார்க்கும்போதுதான் வயிற்றெரிச்சலா இருந்தது. சரி, ஓகே, இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேருரை ஆட்ட போறாரு ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்தனாரு பாருங்க ஒரு உரை. இதுல நம்ம RS பாரதி ஊடகங்கள் எல்லாமே 6 முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 6 அறிவிப்பு அப்படிங்கிறாங்க. பட் ஒரு இடமும் இல்ல, அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட பேச்சு அப்படிங்கிறது இருந்தது. பட் இதுல இன்னைக்கு நேரு வரவேற்புரை நிகழ்த்தும் போது எல்லாத்துக்கும் வரவேற்பு கொடுத்துட்டு தனியா ஒரு ஆளை வரவேற்றார். யாரு? திருச்சி சிவா. 6வது முறையாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் திருச்சி சிவா அவர்களை தானா தனியா வரவேற்கிறாரா? ஏன்? அன்பில் மகேஷோட டார்ச்சல் தாங்க முடியல. திருச்சி அரசியல்ல இருந்து நேர தூக்கி கெடாச போறாங்க. நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், நேருக்கு சீட்டு கூட தரமாட்டாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்ப என்ன பண்றது? இப்ப நம்ம அன்பில் மகேஷை டார்கெட் பண்ணணும்னா நம்மளால தனியா பண்ண முடியாது. சின்னது அன்பில் மகேஷுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ திருச்சி சிவாவை கூப்பிட்டு கூட்டணியில சேர்த்துக்குவோம், நமக்குள்ளேயே ஒரு உள்கட்சி கூட்டணி தனியா அமைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவாவோட ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி அவர்களே இவர்களே அவர்களே அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு திருச்சி சிவாவுக்கு மட்டும் தனியா ஒரு வரவேற்பு. ஏன்? உங்க கட்சியில தானே கான்ஸ்டான்டைன் ரவீந்திரன் என்கின்ற தேமுதிகவில் இருந்து பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு கொத்தடிமையும் இப்ப எம்பியாவா இருக்கு. அதுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கலாம்ல. அதுனா சிவாவை மட்டும் தனியா வரவேற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நமக்கு. சரி, ரைட்டு, அதான் பிரச்சனை. அன்பில் மகேஷ நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா திருச்சி சிவாவோட கூட்டணி அப்படிங்கிறது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, நேத்து வரைக்கும் டயர் நக்கின்னாலும் இன்னைக்கு OPS அவர்களே அப்படின்னு வரிசையில உட்கார வச்சு ஸ்டாலின் சொன்னோன்னு குதிக்கிறானுங்க. 200 ரூபாய் கேஸ் பூரா OPS வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சிட்டாரா ஸ்டாலின். OPS வந்து புனித நீர் தெளிக்கப்பட்டுருச்சான். நேற்று முதல் கோற்றாக இருந்த நீ இன்று முதல் புனித நீராக எங்களுக்கு மேட்டராக மாறுவாய் அப்படின்னு சொல்லி தெளிச்சு விட்டாரு போல இருக்கு. அது திமுகவுக்கு இனிமே மேட்ரு தான். அது அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, ஏதோ 6 அறிவிப்புனால அந்த 6 அறிவிப்பை கேட்டுட்டு எதையாவது பிடிச்சி வச்சு செய்யணும் அப்படிங்கறதான் உட்கார்ந்துருந்தேன். பட் 6 அறிவிப்பு ஒண்ணுமே இல்லை. ஆனால் முதலமைச்சரோட பேச்சுல திமுக தோத்து போயிடும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டார். நம்ம ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு பஜக்குன்னு ஓட்டு குத்த மாட்டாங்க, ஓட்டு கேட்க போறவன் மூஞ்சில வேணா குத்துவாங்க அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப இவர் ட்ரெண்டிங்ல இருக்காராம்.
இந்த 200 ரூபாய வாங்கிக்கிட்டு 13 பேர் கொண்ட குழு எவனோ இந்த அண்டா செந்தில் மாதிரி எவனோதான் எழுதி கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அநேகமா. நேத்து தானே வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சு, இப்ப ஐபிஎல் வர வரப்போகுதா, அதனால அந்த கிரிக்கெட் ட்ரெண்டிங்லயே அரசியல பேசுறாராம். கிரிக்கெட்ல முதல் பாலே 6 அடிப்போம், அதிரடியா இறங்கின உடனே ஆடுவோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மாதிரி. ஆனா லாஸ்ட் பால்ல 6 அடிப்போம் பாருங்க, அந்த மாதிரி லாஸ்ட் பால்ல 6 அடிக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது போட்டிருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு, இப்ப லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் நீயா நானு டஃபா போயிட்டு இருக்கு. கடைசி பால்ல 6 ரன் அடிக்கணும்னா அப்ப அந்த மேட்ச் எவ்வளவு க்ளோஸ் காலா இருக்கணும், அந்த அளவுக்கு கடுமையான போட்டி இருக்கு, திமுகவால் எளிதில் வெல்ல முடியாது அப்படிங்கறதான் சொல்லாம சொல்லியிருக்கார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனா கடைசி பால்ல 6 அடிக்க அளவுக்கு இவர் பெரிய பினிஷரா அப்படின்னு பார்த்தா இவரு பினிஷர் தான். எப்படி கை காமிச்சார்ல, காங்கிரஸ முடிச்சிட்டேன், காங்கிரஸ்னு ஒரு கட்சிய, காங்கிரஸ் முக்து பாரத்னு பிஜேபி யார என்ன பண்றது, நான் பண்றேன் பாரு தமிழ்நாட்டுல காங்கிரஸ். இந்த பிரேமலதாவா இங்கிட்ட இங்கிட்டுமா பேரம் பேசிட்டு இருக்க, இரு ஒன்னையும் கூட்டணி சேர்ந்து. அடுத்து கம்யூனிஸ்ட், என்ன நீங்க வேற சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இருங்க உங்களையும் கூட்டணியில சேர்த்துட்டு. எப்படி நம்ம கூட சேர்ந்து அவன் எங்க உருப்பட போறான், நம்ம ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு நமக்கு முட்டு கொடுக்கறதையே முக்கால்வாசி வாழ்நாள் கடமையா 5 வருஷமா முடிச்சவங்க ஜெயிச்சிட முடியுமா, புஷ்தான் அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், நம்ம திருமாவளவன் இவங்க எல்லாம் எங்கேயாவது மாநாடு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், கூச்சமே இல்லாம அதுக்கு சிறப்பு அழைப்பாளரா திமுக சேர்ந்த யாரையாவது கூப்பிடுவாங்க. மது ஒழிப்பு மாநாட்டுக்கே மது ஆலை வச்சிருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களை கூப்பிட்டு மாநாடு நடத்தினாப்ல, அந்த மாதிரி சீஃப் கெஸ்டா திமுகவினர் வந்துருவாங்க. ஆனா இதுல யாரையாவது கூட்டணி கட்சி தலைவர்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க அப்படின்னா இல்ல. ஏன், அவங்களுடைய எல்லை அப்படிங்கிறதுலாம் அல்ல கைகளோட எல்லை, வாழ்க ஒழிக. ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்னா ஆகா ஆக சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்க, அதோட முடிஞ்சிருச்சு அவங்க கதை. எடப்பாடியை திட்ட சொன்னா திட்டணும், ஸ்டாலினை வாழ்த்து சொன்னா வாழ்த்தணும், இவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு அவங்களை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சுட்டு அசிங்கமா இல்ல நமக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களை யாரையும் அழைக்கல. பட் இங்க என்ன செஞ்சாரு, ஏதாவது சாதிச்சாரா அப்படின்னு கேட்டா, இந்த 5 ஆண்டுல அறுத்து தள்ளிட்டாரா அவரு, மறுபடியும் 5 ஆண்டு குடிச்சா இந்த கையால அறுத்து போடுவாராம். இப்ப லெப்ட்ல பழகிட்டு இருக்காரு போல இருக்கு, இங்க அடுத்தது 10,000 அடுத்து இங்க இருக்க வந்திருக்காரு அடுத்த 5-6 வருஷம். இப்ப திருச்சியை பத்தி பேசணும்னா, திருச்சி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஃபேமஸ், அதை பத்தி ஸ்டாலின் பேசியிருக்கணுமா இல்லையா, பேசல. என்ன அப்படி ஃபேமஸ், தான் நேரு பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு, அவரோட ஹாஸ்பிட்டல் தான் சித்தேர் மருத்துவமனை, அவங்க எல்லாம் உறவுக்காரங்க, சொந்த பந்தம், பினாமி, பழக்க வழக்கத்துல உள்ள ஆஸ்பத்திரி தான். கிட்னி திருநெல்வேலியில ஃபேமஸா இல்லையா திருச்சி, அதே மாதிரி பக்கத்திலே மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் உட்கார்ந்துருக்காப்ல. தனலட்சுமி சீனிவாசன் கிட்னி திருட்டுக்கு ஃபேமஸா இல்லையா, உலக மார்க்கெட்டுக்கே கிட்னி சப்ளை பண்ண திருச்சியோட மைய பகுதியில உட்காந்துட்டு கிட்னியை பத்தி பேசலன்னா என்னங்கயா பெரிய திராவிட மாடல், நீங்க எடுத்து சொல்லணும் மக்கள்கிட்ட. இப்ப 2வது கிட்னி எடுக்க தான் திராவிட மாடல் 2.1 வான்னு கூப்பிடுறேன், வரீங்களா? நான் சொன்ன ஆட்சியோட சாதனைகள் எல்லாம் கொண்டு போய் நீங்க சேர்த்துருங்க, நான் சொன்ன ஆட்சியோட சாதனைகள் எல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. எங்க தலைவரு நல்லவரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறதுல வல்லவரு, இப்படி எல்லாம் கொண்டு போய் சொல்லுங்க. எதிர்த்தரப்புல எங்களுக்கு எதுவுமே செய்யல, மாநிலத்துக்கு தேவையான நிதியவே பாஜக தரமாட்டேங்குது அப்படின்னு இங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. 40 எம்பி என்னத்துக்கு அனுப்பணும் உங்களை நம்பி, இது ரைமிங்கா கேட்டா வேற மாதிரி வரும், பட் நம்ம அப்படி ஆபாசமா எல்லாம் பேசுற ஆள் கிடையாது. 40 எம்பி என்னத்துக்கு அனுப்பணும் உங்களை நம்பி, நாங்க பாசிச பாஜகவை அறுத்துருவோம், சனாதனத்தை லெப்ட் கையில டீல் பண்ணுவோம், இப்பெல்லாம் பேசிக்கிட்டு 40 எம்பியை வச்சுக்கிட்டு உங்களால நிதியை பேசி வாங்க முடியல அப்படின்னா இங்க எதுக்கு மக்கள்கிட்ட ஒப்பாரி வைக்கிறீங்க?